Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்தை தான் வந்து பேச போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த வெயிலுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய தர்பூசணி பழத்தை வந்துட்டு யாருமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து அடிக்கடி போஸ்ட்டு, அதே மாதிரி சில யூடியூப் சேனல் பார்க்குற வேலை ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தர்பூசணி பழத்தில் வந்து கெமிக்கல் இருக்குது, டை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க ரெட் கலருக்காக, இது வந்து அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக தாறுமாற எங்கிருந்து இந்த ப்ரமோஷன் வருதுன்னே தெரியல, சுற்றி வந்து ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் வந்து நிறைய கூல்ட்ரிங்க்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஒரு ஃப்ரூட்டில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சில தவறான வதந்திகள், அது ஆக்சுவலி வந்து ஒரு சில இடங்களில் மேபி நடந்திருக்கலாம். ஆனால் அதை வந்து ஒரு மிகைப்படுத்தி நம்ம சொல்கிறதுனால நிறைய விவசாயிகள் வந்து இப்போ பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறத வந்து ஒருத்தருமே வந்து கன்சிடர் பண்ணிக்கிறதும் கிடையாது, அவங்களுக்காக பேசுகிறதும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தோன்னா நிறைய பழங்கள் வந்து கொண்டு போய் குப்பையில் கொட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ பேச போகிறோம். முதல்ல இந்த தர்பூசணி பழத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ தர்பூசணி பழம் பார்த்தோன்னா 92% வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு பழம். இதில் வந்துட்டு விட்டமின் ஏ, சி, B1, B6, B5, B9 இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய லிக்கோபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்ட் வந்து இந்த பழத்துக்கே ரெட் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் அதுதான். அதே மாதிரி பார்த்தோன்னா சிட்ருலின்னு சொல்லிட்டு இன்னொரு மைக்ரோ நியூட்ரியன் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா அமினோ ஆசிட்னே சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பிளட்டு ஃப்ளோ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டும் தான் வந்து லிக்கோபைன், அதே மாதிரி இந்த சிட்ருலின், இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு மேஜர் பங்கு வகிக்குது. இந்த வாட்டர் மெலனுடைய சத்துக்களே மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இதுதான். நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த், ஸ்கின் கேருக்கு, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட இது பண்ணுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ரெண்டு தான் மேஜராக இருக்குது. நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு பழத்தை, அதுவும் சம்மரில் வந்து பார்த்தோன்னா இது ஹைட்ரேஷன் ஹீரோனே சொல்லலாம். ஸோ தண்ணி அதிகமாக குடிக்க முடியல அப்படின்னா இந்த பழத்தில் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டா கூட நமக்கு அந்த வாட்டர் கண்டென்ட் உடம்புல ஏறிடும், ஹைட்ரேஷன் லெவல் மெயின்டைன் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பழத்தை வந்துட்டு சில போஸ்ட் அண்ட் சில வீடியோஸ்னால நம்ம நிறைய பேர் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பழத்தை வந்து பார்த்தோன்னா ஒரு 3லேருந்து 4 தடவை வந்துட்டு நிலத்தை வந்து உழுகணும், ப்ளஃப் பண்ணணும். ப்ளஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை லெவல் பண்ணணும். லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த ஃபெர்ரோஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விதை விதைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஏக்கருக்கு 1.5 to 2 கிலோ விதையை வந்து விதைக்கணும். ஸோ விதைச்சனே அதோட சரியாயிருமா அப்படின்னா இல்லை, ட்ரிப் இரிகேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஃப்ளவரிங் வந்ததுக்கப்புறம் அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து தண்ணி பாய்ச்சணும், தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கணும். தண்ணி அதுக்கு நிறைய தேவைப்படக்கூடிய சுச்சுவேஷன். இதையும் மீறி அடுத்து பார்த்தோன்னா நிறைய பெஸ்டிசைட்ஸ், அந்த மாதிரி பெஸ்ட் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு வந்துட்டு நமக்கு பயோ பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணணும், பெஸ்டிசைட் அடிக்கணும். ஸோ அதெல்லாம் அடுத்த கேட்டகரி. அதே மாதிரி ஃப்ளவரிங் ஆகிற சுச்சுவேஷனில் வந்து பாலினேஷன் வந்து பண்ணணும். ஸோ அது ஒரு ப்ராசஸ் போகும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் லிட்டில் பை லிட்டிலாக பண்ணணும். தண்ணி பாய்ச்சும்போது தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கும், அந்த மண் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்குறதுக்கும் அதையும் ஒரு பக்கம் பார்க்கணும். யூரியா, பொட்டாசியம் இதெல்லாம் அதில் ஃபோலியா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மண்ணில் தூவி அதையும் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட வந்து 60 to 90 days வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு ஒரு வாட்டர் மெலன் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு விவசாயியும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாட்டர் மெலன் விளைவிக்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுவும் இந்த வெயிலில். குறிப்பாக வந்து இந்த வாட்டர் மெலன் சீசன்னு பார்த்தோம்னாவே இந்த Jan to March ஒரு சீசன் இருக்கும், செப்டம்பர் அக்டோபரில் ஒரு சீசன் இருக்கும். இதில் இந்த Jan to March பார்த்தோன்னா அந்த மார்ச்செல்லாம் பயங்கர வெயில் இருக்கும். அதுலேயும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்காக வந்து விளைவிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் இது எதையுமே கன்சிடர் பண்ணிக்காமல் நம்ம வந்து நினைக்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 8 டன் பழம் தான் வந்து எடுக்க முடியும். ஒரு ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு 8 டன் பழம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோம். ஒரு பழத்தை பார்த்தோம், 1 கிலோ பார்த்தோன்னா 10 ரூபாய்க்கு ஏற்றுவாங்க. அப்போ அவங்களுக்கு அதில் வந்து பார்க்கும்போது ஒரு 80,000 ரூபாய்க்கு சேல் ஆகுது அப்படின்னு சொன்னால் கூட அதில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தா 50,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஏக்கருக்கே. ஆள் கூலியில் இருந்து, பொருள் வாங்கி தெளிக்கிறதுலேருந்து, விதை வாங்கி போடுறதுல இருந்து, தண்ணி பாய்ச்சறதுல இருந்து A to Z எல்லாமே நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு கணக்கு பண்ணோன்னா 50K வரைக்கும், 30 to 50K வரைக்கும் ஒவ்வொரு விவசாயம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு ஏக்கருக்கு.
அவங்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய ஈல்டு பார்த்தோம்னா ஆவரேஜாக 80K தான் இருக்கும். ஸோ மோரார்லெஸ் ஒரு 10,000 எக்ஸஸாக வரலாம், இல்லை 10,000 கம்மியாக வரலாம், அவங்க ஈல்டிங்கையும் அவங்க ஃப்ரூட்டையும் பொறுத்து. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விளைவிச்சு கொடுக்கக்கூடிய அந்த பழத்தில் வந்துட்டு இப்போ நம்ம காமனாகவே தர்பூசணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால் இப்போ ரீசெண்டாக நான் நிறையா வீடியோஸ் பார்க்கும்போது விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 ரூபாய்க்கு ஏற்றுனதை இப்போ வந்துட்டு நாங்கள் கிலோ 2 ரூபா 3 ரூபாய்க்கு ஏற்றிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துட்டு நிறையா வீடியோஸ் நான் வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பற்றி பேசணுன்னே வந்திருக்கேன். தயவு செய்து வாட்டர்மெலன் வந்து ரொம்ப நல்ல பழம்தான். இந்த பழத்தை முற்றிலுமாக ஒதுக்கி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு விளைவிச்சு கொடுத்ததெல்லாம் குப்பைக்கு போகிற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமாவது வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லா வாட்டர்மெலன்லேயுமே வந்து கெமிக்கல் வந்து கலக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா வாட்டர்மெலன்லேயுமே டை அடிக்க மாட்டாங்க. ஸோ எல்லோ ஸ்பாட் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர்மெலன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தட்டி பார்க்கும்போது ஹாலோ சவுண்டு வரணும். ரெகுலராக நீங்கள் வாங்கக்கூடிய கடையிலேயே வந்துட்டு நம்பிக்கையான ஒரு இடத்துல வாங்குறீங்கன்னா கெமிக்கல் இல்லாமல் தான் வரும். அதே மாதிரி முதலெல்லாம் வந்து பார்த்தோன்னா நாங்கள்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கட் பண்ணி அந்த வாட்டர்மெலன் நடுந்தியில் இருக்கிறத வாங்குறதே வந்து ஒரு பெரிய இது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள பழம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டி தான் நம்ம வந்து அப்போ விற்றுட்ருந்தோம். ஸோ அந்த மாதிரியாவது கட் பண்ணி வாங்கி பார்த்து வாட்டர்மெலனை வாங்கி தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின் க்ளோவுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. அப்படி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு பழத்தை சில வதந்திகளால் முற்றிலுமாக ஒதுக்கிடாதீங்க. இதை வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்த விவசாயிகளுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக ஒருத்தவங்க விளைவிச்சு கொடுக்குறாங்க. எல்லாரும் இதை ஸ்டாப் பண்ணிட்டா இவ்வளோ சத்து இருக்கக்கூடிய ஒரு பழத்தை நம்ம எங்கே போய் வந்து திருப்பியும் வாங்க முடியும்? எங்கிருந்து நமக்கு திருப்பியும் கிடைக்கும்? ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சில வியாபாரிகள், இது வந்து விவசாயிகள் கையில் நடக்கிறது இல்லை, வியாபாரிகள் கைக்கு போகும்போது சிலர் பழத்தோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும்போது அந்த இடங்களில் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று போடுறாங்க. அப்படின்னாலும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க, நல்லா விற்கக்கூடியவங்கன்னு. இப்போ திருச்சியில் வந்து பார்த்தோன்னா நிறையா இடங்களில் வந்துட்டு ரோட்டில் போட்டு விற்கிறாங்க. ஸோ ஹைவேஸ்லாம் போகும்போது ரோட்டில் நிறையா கிடைக்கிது. அங்கெல்லாம் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியாகவே கிடைக்கிது. டு கம்பேர் ரேட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி வண்டியில் கொண்டு வந்து விற்கிறாங்க திருச்சிக்குள்ளே. ஸோ அதுவுமே வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து ரெகுலராக இந்த மாதிரி தான் வாங்குறது. ஸோ கிலோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபா, 13 ரூபா, 16 ரூபாய், 19 ரூபாய்க்கு இருந்துச்சு லாஸ்ட்டு சம்மர்லாம். இப்போ பார்க்கும்போது கிலோ 10 ரூபாய்க்கு கூட கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ரேட் ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து யாரும் வாங்குறதில்ல. பழம் வீணாகிறதுக்குள்ளே விற்றுணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வேறு அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாட்டர்மெலன் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்களோ தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வாட்டர்மெலன் வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.